திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா உள்ளது. இந்த தர்காவிற்கு அருகிலேயே தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் உள்ளது. இந்த தூணில் கார்த்திகை தீப திருவிழா அன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தன. இந்த மனுவை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தொடர்ந்து விசாரணை செய்தார். விசாரணை செய்து நேற்று மாலை அவர் வழங்கிய தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கினார். அனுமதி வழங்கியது மட்டுமல்லாமல் இந்த அனுமதியை காவல்துறை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியுள்ளது. இந்நிலையில் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தமிழக அரசின் சார்பாக, அதாவது கோவில் நிர்வாகம் தனி நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு என்பது மேல்முறையீடு வழக்கு நாளை விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.